எல்லோருக்கும் வணக்கம். நம்ம 8ஆம் தேதி திங்கட்கிழமை என்ன மாரி மார்க்கெட் போக போகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது 7வது சீரிஸா வச்சுக்கங்க. இந்த சீரிஸ்ல 8ஆம் தேதி அன்னைக்கு என்ன மாரி நடக்கும் அப்படின்னு ரேஞ்ச் நிஃப்டியோட ரேஞ்ச் 24,588லேருந்து 24,500 வரை. இது மிட் பாயிண்டா இன்னைக்கு க்ளோஸ் 24. இதுக்கு மேலேயோ இல்ல கீழேயோ தான் மார்க்கெட் டிராவல் இருக்கு. இதுதான் ரேஞ்ச் நம்ம குடுத்துருக்க இன்னைக்கு கிடைச்சிருக்க ரேஞ்ச். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கே ஓப்பன் பண்ணி இப்படி போதா? அப்படியே மேல, அப்படி இல்ல கீழ ஓப்பன் ஆகுதா? இப்ப இங்க ஓப்பன் பண்ணி மேல போகுதா? இல்ல இங்க ஓப்பன் பண்ணி கீழ வருதா? இந்த மாரி என்ன மாரி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம மண்டே ஒரு 2 நாள் லீவ் இருக்கனால நெறைய நியூஸஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, அதுக்கேத்த மாரி வாலட்டிலிட்டி இருக்கும். அந்த வாலட்டிலிட்டிக்கு ஏத்த மாரி மார்க்கெட் மூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்படி என்னதான் மார்க்கெட் மூவ் ஆனாலும், நம்ம இது குட்டி குட்டியா வாங்கி விக்கிறது இந்த மாரிலாம் வைக்கிறதுல ஆப்ஷன். ஸோ நம்ம மெயினா நம்மளோட ஃபோக்கஸ் என்ன மாரி இருக்க போகுது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைக்ஸ் தான் ஃபாலோ பண்ண போறோம். 24,050, 24,300, 24,500 ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரைக்ஸ் தான் நம்ம சாரி 24,550 நம்ம பார்க்கிறது 24,550 பார்க்கணும். ஆ 24,050, 550 இதுதான் நம்ம பார்க்க போற அ ஸ்ட்ரைக்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரைக்ஸுக்கு என்ன மாரி பிரீமியம் செட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நம்மளுடைய ஓபிஎம் படி பண்ணி பார்க்கணும். அப்படி பண்ணி பார்க்கும்போது இந்த இந்த நம்பர்ஸ்லாம் 133, 266, 284, 300 இதெல்லாம் ஸோ இப்போ இதுபடி தான் நமக்கு நாளைக்கு மார்க்கெட் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ம். இதுக்கு ஆனா ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் 66 பாயிண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி டார்கெட் 266லேருந்து 1593 வரையும் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 3 ஸ்ட்ரைக்க ஃபாலோ பண்ணும்போது தெரியும். ஸோ நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னுடைய ஓபிஎம் மெத்தட ஃபாலோ பண்ணி நான் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணிருக்கேன். நீங்களும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. ஓகேங்களா? பேப்பர் ட்ரேடிங் தான் முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல எப்படி இது ஒர்க் அவுட் பண்ணுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ண முடியும். நம்மளோட கேபிட்டல் முதல்லயே இன்வெஸ்ட் பண்ணி இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இது ஏன் இந்த மாரி நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஓவர் ட்ரேடிங் ஒரு எபிசோட் இருக்கு. அந்த எபிசோட் இத பத்தி தெளிவா சொல்லியிருப்பேன். ஸோ இது மெயினாவே கேபிட்டல் புரொடெக்ட் பண்ணுங்க. மெயினா கேபிட்டல புரொடெக்ட் பண்ணிறணும். நம்ம பணம் நம்மள்ட்டயே இருக்கணும். எஃப்டில போட்ட மாரி இருக்கணும். நம்ம பணம் நம்மள்ட்ட இருக்கணும். அ இப்போ பேங்க்ல போட்டா நம்ம பணம் இருக்குல்ல. ரூ. 25,000 போட்டோம்னா, ரூ. 25,000 அங்கேயே தானே இருக்கு. எங்கேயும் போகலல்ல. வட்டி வருதோ இல்லையோ ரூ. 25,000 அங்கே தான் இருக்கு. அதே மாரி நமக்கு ஓவர் ட்ரேடிங்க அவாய்ட் பண்ணணும். இந்த 2 கான்செப்ட்ட வச்சு தான் இத நம்ம இந்த ஓபிஎம் மெத்தட நான் மார்க்கெட்டுக்கு ரொம்ப கச்சா முச்சான்னு போயிட்டு இங்க வாங்குறது, இங்க விக்கிறது, இங்க வாங்குறது, இங்க விக்கிறது, இங்க வாங்குறது. அது மாரி கன்ஃப்யூஷன் ஆகி எல்லாத்தையும் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி கண்ணாபின்னான்னு ஸ்டாப் லாஸ் போட்டு எல்லாம் தலைகீழா மாறிடுது. கடைசியா பார்த்தீங்கன்னா ட்ரேடு. ஓவர் ட்ரேடிங்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம நம்மளோட கேபிட்டலும் போய் 60% புரோக்கரேஜ் அண்ட் டாக்ஸ்லயே போயிருது. 40% தான் நம்மளா ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணி. இதுதான் உண்மை. நீங்க யாருடைய இத இப்ப எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ இப்படிதான் நடக்குது அது. ஓகேங்களா? அதனால அ பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்க. அது நான் சொன்னேங்கிறதுக்காக இந்த நம்பர்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரு அனலைஸ் உங்களுடைய அட்வைசர் கேளுங்க. செபி ரிஜிஸ்டர் அட்வைசர கேளுங்க. ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கும் அது புரியும். ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் நீங்க வாட்ச் பண்ணுங்க. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இதோடைய ரிசல்ட் மண்டே அன்னைக்கு ஈவினிங் பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.